சில்க் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். நம்ம இந்திய விமானப்படை ரஷ்யா கிட்ட இருந்து சுகோய் 57 போர் விமானங்களை வாங்கக்கூடிய திட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் சுகோய் 57 நம்ம ஏர்ஃபோர்ஸுக்கு ஒரு சரியான தேர்வே கிடையாதுன்னு எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன? ரஷ்யா நம்ம நண்பன் தான், ஆனால் அதுக்காக சுகோய் 57 வாங்கணுமா என்ன? அதற்கு வேறு வழியும் இருக்கு. அது என்ன? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். இந்தியா கிட்ட 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் இல்லை. இந்திய விமானப்படையோட பலத்தை அதிகரிக்கிறதுக்கு 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர்ஸ் நமக்கு இப்போ தேவைப்படுது. இந்த நிலையில தான் அமெரிக்காவும் ரஷ்யாவும் அவங்களோட போர் விமானங்களை நம்ம இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க. ஆனால் நம்ம இந்தியா அந்த 2 விமானங்களையுமே வாங்கவில்லை அப்படின்னு செய்திகள் வெளியாச்சு. ஆனால் இப்போ என்னடானா ரஷ்யாவோட சுகோய் 57 போர் விமானத்தை இந்தியா வாங்க திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. இந்த செய்தி 2 வாரங்களுக்கு முன்பே வெளியாகிடுச்சு. இருந்தாலும் சுகோய் 57 நம்ம இந்தியாவுக்கு ஒரு சரியான தேர்வாக இருக்குமா அப்படிங்கிறது தான் அனைவருடைய கேள்வியும். இருந்தாலும் ரஷ்யா கிட்ட இருந்து அந்த போர் விமானத்தை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம இந்திய விமானப்படைக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கொடுக்கக்கூடிய டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மற்றும் அவங்க நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடிய ஆஃபர் தான் முக்கிய காரணமாக இருக்கு. சுகோய் 57ஓட 2 ஸ்குவாட்ரன்களை நேரடியாக நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு மீதம் இருக்கக்கூடிய 3லிருந்து ஒரு 5 ஸ்குவாட்ரன்கள் வரைக்கும் நம்ம HAL மூலமாக இந்தியாவிலேயே தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி பார்த்தா நம்ம விமானப்படைக்கு ஸ்குவாட்ரனுக்கு 20 போர் விமானங்கள்னு 140 ஏர்கிராஃப்ட்ஸ் கிடைக்கும். ரஷ்யாவும் போர் விமானத்தை நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க, டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால மகாராஷ்டிராவோட நாசிக் HAL ஃபேக்ட்ரியில் தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குதான். இதனால் ரஷ்யாவும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு எவ்வளவு பணம் செலவாகும், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னுட்டு ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்க. அதே நேரத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளோட பொருளாதார தடைகளை எல்லாம் தாண்டி எப்படி நாம் இந்தியாவுக்கு இதை கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இப்போ அவங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். மகாராஷ்டிராவோட அந்த நாசிக் HAL ஃபேக்ட்ரி இருக்கு இல்லையா, அதை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கிட்ட இருந்து உரிய லைசன்ஸ் வாங்கி நம்ம சுகோய் 30 MKI போர் விமானங்களை நம்ம அசம்பிள் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலேயே இந்த சுகோய் 57 நம்ம வாங்கும்போது அங்கேயே ஈஸியாக அசம்பிள் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் தான் இப்போ ஊடகங்களில் செய்திகளாக வெளியாகிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நம்ம இந்திய பாதுகாப்புத்துறை இதை இன்னுமே உறுதி செய்யலை. இப்போதைக்கு செய்திகளாக தான் வெளியாகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் டிஃபென்ஸ் வல்லுநர்கள் F-35 கம்பேர் பண்ணும்போது சுகோய் 57 ரொம்ப சிறப்பாக தெரிஞ்சாலும் கூட கண்டிப்பாக அது இந்தியாவுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க முன்வைக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸும் வேலிடாக தான் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்ஸையும் நம்ம இங்கே என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம IAF ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ண ஒரு ஃபைட்டர் தான் சுகோய் 57. அது ஒன்றும் நம்ம இந்தியாவுக்கு புதுசு கிடையாது. எப்படின்னா பாக் FA அப்படிங்கிற ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட ப்ரோக்ராம் மூலமாக வந்தது தான் சுகோய் 57. ரஷ்யாவோடு நம்ம இந்தியாவும் இணைந்து 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை தயாரிக்கிறதா இருந்தது. 2007ஆம் ஆண்டிலேயே அந்த திட்டத்தில் ரஷ்யாவோட அந்த திட்டத்தில் நம்ம இந்தியா இணைஞ்சிருந்தாங்க. இருந்தாலும் சில காரணங்களுக்காக அந்த திட்டத்திலிருந்து வெளியேறிட்டாங்க. அது என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 5th ஜென்ரேஷன் போர் விமானத்தை தானே நம்ம தயாரிக்கிறோம், ஆனால் அதற்கான கேப்பபிலிட்டிஸே அதில் இல்லை. அப்படிங்கும்போது நம்ம எதுக்காக அந்த திட்டத்தில் தொடரணும், எதுக்காக அவ்வளோ பணம் நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்தியா அந்த திட்டத்திலேருந்து வெளியே வந்துட்டாங்க. அதையும் தாண்டி ரஷ்யா அவங்க உருவாக்கக்கூடிய அந்த போர் விமானத்தில் இருக்கக்கூடிய டிசைன், கண்ட்ரோல்ஸ், டெக்னாலஜி உள்ளிட்ட பல விஷயங்களையுமே நம்ம இந்தியா கிட்ட ஷேர் பண்ணிக்கல. அதனால் சரி நமக்கு எதுக்கு வம்ப, நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணி முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2018ஆம் ஆண்டு நம்ம இந்தியா அந்த திட்டத்திலிருந்தே வெளியே வந்துட்டாங்க. ஆக அந்த பாக் FA ப்ரோக்ராமில் வந்த ஒரு ஏர்க்ராஃப்ட் தான் இந்த சுகோய் 57. அதை மட்டும் இப்போது இந்தியா நம்பி வாங்குவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ரெண்டாவது, ரஷ்யாவே தன்னோட படையில் வெறும் 24 சுகோய் 57 போர் விமானங்களை தான் சேர்த்து வச்சுருக்காங்க. உக்ரைனுக்கு எதிரான போரில் கூட தன்னோட சொந்த தயாரிப்பான சுகோய் 57 தீர்க்கமாக எங்கேயுமே அவங்க டெப்ளாய் பண்ணலை. மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாலும் கூட ஏன் அவங்க ஒரு உறுதியான முறையில் உக்ரைன் ரஷ்யா போரில் அவங்க பயன்படுத்தலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. மூன்றாவதாக ரஷ்யா மீதும் சரி ரஷ்ய பாதுகாப்புத்துறை மீதும் பல பொருளாதார தடைகளும் விதிக்கப்பட்டிருக்கு.
சுகோய் 57ஓட பாதி காம்பனன்ட்ஸ் வெளிநாடுகள்கிட்ட இருந்து தான் பெறப்படுது. குறிப்பாக சைனா கிட்ட இருந்து. சைனாவோட எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் சப்சிஸ்டம்ஸ் தான் அதிகமாக வாங்கி இதில் பயன்படுத்தியிருக்காங்க. இது நம்ம இந்தியாவுக்கே ஒரு செக்யூரிட்டி ரிஸ்க் தான். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்து 5th ஜென்ரேஷன் போர் விமானத்தை வாங்குறாங்க அப்படின்னாவே அது எதுக்காக? பக்கத்தில் இருக்கிற நம்ம அண்டை நாடுகள், அதே நேரத்தில் எதிரி நாடுகளாகவும் இருக்காங்க. சைனாவும் சரி பாகிஸ்தானும் எப்போ என்ன செய்வாங்கன்னே தெரியாது. நம்மக்கிட்ட நல்லா பழகினாலும் கூட சில நேரங்களில் அத்துமீறதும் ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்துறதும் கண்காணிப்பு பண்ணுறதும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்கக்கிட்டேருந்து பாதுகாப்புக்காக தான் நம்ம இதை வாங்குகிறோம். அப்படிங்கும்போது அவங்களுடைய காம்பனன்ட்ஸே அதில் இருக்கும்போது நமக்கு அது செக்யூரிட்டி ரிஸ்க் தானே. அதனால் அதை கண்டிப்பாக நம்ம இந்தியா வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு காரணம். 4வதாக, இந்தியா 7 ஸ்குவாட்ரன்கள் வரைக்கும் சுகோய் 57 வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸாக இருந்தால் மட்டும்தான் அதை இந்த அளவுக்கு வாங்க முடியும். இந்த இடத்துல இந்தியா ஏற்கனவே AMCAல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. உள்நாட்டிலேயே 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை தயாரிக்கக்கூடிய பணியில் நம்ம இந்தியா ஈடுபட்டு வரும்போது சுகோய் 57 வாங்குறது அப்படிங்கிறது AMCAவை ஒரு மாதிரி குறைச்சி மதிப்பிடுற மாதிரி தானே. அதனால் சுகோய் 57 வாங்குறதுக்கு பதிலாக கண்டிப்பாக AMCA திட்டத்தில் தான் நம்ம இந்தியா கவனம் செலுத்துவாங்க, அந்த திட்டத்தை மும்முரப்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. 5வதாக டைம்லைன். இந்தியா சுகோய் 57 வாங்குறதுக்கு இப்போ கான்ட்ராக்ட் போட்டாலும் கூட அது நம்ம இந்தியாவுக்கு சேர்றதுக்கு 3 to 4 ஆண்டுகள் ஆகிடும். இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் வேறு நடந்துக்கிட்டு இருக்குது. அது எப்போ முடியும்னு தெரியல. ஆக சுகோய் 57க்கு இப்போது ஆர்டர் கொடுத்தாலும் கூட அவங்க சொன்ன நேரத்தில் நம்ம இந்தியாவுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதுக்குள்ளே நம்ம AMCAக்கான வேலைகளே முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம S-400 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கும்போதே நம்ம ரஷ்யா கிட்டேருந்து எவ்வளோ டிலேயில் அது நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சிது அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். ஆக நம்ம விமானப்படைக்கு ஒரு முக்கியமான தேவையாக தற்போது இருக்கிற இந்த நேரத்தில் ரஷ்யா கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு இன்னும் எவ்வளோ வருஷங்கள் அதுக்கு வெயிட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல முன்வைக்கப்படுது. 2035ஆம் ஆண்டுக்குள்ளே AMCA கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது இதற்கிடையில் இருக்கிற கேப்பை பூர்த்தி பண்ணுறதுக்காக எதுக்கு இவ்வளவு கோடிகளை கொடுத்து செலவு பண்ணி நம்ம சுகோய் 57 வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழுது. 6வதாம், இந்தியா காலமாகவே போர் விமானங்கள்னு சொன்னாவே அடுத்த நாடுகளை சார்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது சரியான விஷயம் கிடையாது தானே. இந்திய விமானப்படையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கேப்பை பூர்த்தி பண்ணுறதுக்கு வெளிநாடுகள் கிட்டேருந்து போர் விமானங்களை வாங்குறதும் சரி, அது எல்லாமே செலவு அதிகரிக்கிறது, டைமும் வேஸ்ட் ஆகிட்டுருக்கு. மற்ற விமானங்களை வாங்கிறதுக்கு எடுக்கக்கூடிய அந்த எஃபர்ட்ஸை, அதுக்காக நம்ம பண்ணக்கூடிய செலவு தொகை, அதுக்காக நம்ம டைம் ஒதுக்கிறது, இது எல்லாமே நம்ம உள்நாட்டு தயாரிப்புக்காக போடலாம். ஆக நம்ம மற்ற நாடுகளுடைய போர் விமானங்களை வாங்கிறதுக்கு நம்ம அதிலெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இது தள்ளி போகுது. இதனால் ரஷ்யாவுடைய சுகோய் 57 வேணாம், அமெரிக்காவுடைய F-35 வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நிபுணர்கள். 7வதாக, இன்னொரு முக்கியமான காரணம், அந்த விமானங்களையெல்லாம் வாங்கிறத விட நம்ம இந்தியா உருவாக்கிட்டு இருக்கிற AMCA ஒரு பெட்டரான சாய்ஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். இப்போது F-22, F-35, சுகோய் 57 இதையெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அதற்கு இணையான அம்சங்கள், ஃபீச்சர்ஸ் AMCAல இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தும் கூட இருக்குதான். ஆனால் இந்த இடத்துல நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, AMCAவோட தொடக்க காலத்தில் வந்த வடிவமைப்பாகட்டும் தொழில்நுட்பமாகட்டும் அதனுடைய இயர்லி ஐட்ரேஷன்ஸ் வேண்டுமானால் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு அதை பெஸ்ட்டாக கொடுக்கணுமோ அதற்கான முயற்சிகளை HAL எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் AMCA ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இந்தியாவிலேயே நம்ம அதை தயாரிக்கிறதுனால அதை நம்ம அப்கிரேட் பண்ணிக்க முடியும், டெக்னாலஜி இன்ஃபியூஷன் பண்ண முடியும், நமக்கு தேவையான மாற்றங்களை நம்ம பண்ணிக்க முடியும், நமக்கு தேவையான நெட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். டிசைன், சப்ளை செயின், ஃப்யூச்சர் கேப்பபிலிட்டி டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். இதுவே அடுத்த நாட்டுக்கிட்ட இருந்து நம்ம போர் விமானத்தை வாங்குகிறோம் அப்படிங்கும்போது இந்தியாவுடைய ஆப்ஷன்ஸ் அங்கே மறுக்கப்படும். அவங்க கொடுக்குற சில விஷயங்களை மட்டும்தான், சில ரிலாக்ஸேஷன்ஸை மட்டும்தான் நாம் பின்பற்றுற மாதிரி இருக்கும். 8வதாக, நாம் இதுக்கு முன்பாக ரஷ்யா கிட்டேருந்து போர் விமானங்களை வாங்கலையா, வெற்றிகரமாக பயன்படுத்தவில்லையா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாங்கியிருக்கோம், பயன்படுத்தியிருக்கோம் தான். ஆனால் இந்த சுகோய் 57 பொறுத்த வரைக்கும் அடுத்த தலைமுறை விமானத்தை நம்ம வாங்க போகிறோம். அதிலும் கண்டிப்பாக ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கணும். அதில் எந்த ஒரு சமரசமும் இருக்கவே கூடாது. சுகோய் 57 பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஸ்டெல்த் திறனில் அந்தளவுக்கு மெச்சூர்டாக இல்லைங்கிறது தான் குற்றச்சாட்டே. ரஷ்யா உக்ரைன் போர்லேயே திறமையாக அவற்றை ரஷ்யா பயன்படுத்தி இருக்கணும். ஆனால் அவங்க அதை செய்யவே இல்லை.
இதிலிருந்தே நாம் வந்து அதனுடைய கேபபிலிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்ததான் மேற்கத்திய நாடுகளுடைய தடைகளில் சிக்கி தவிக்கக்கூடிய ரஷ்யா தற்போதைய சூழலில் சீனாவை மட்டுமே அதிகமாக நம்பியிருக்காங்க. ஜியோபொலிட்டிக்கல் ரீதியாகவும் ரஷ்யா இப்போது ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் தான் அவங்களுக்கு. உண்மையில் இந்தியாவுக்கு ஒரு வலிமையான நவீன போர் விமானம் தேவைப்படுது. இந்திய விமானப்படையில் ஃபைட்டர் ஸ்ட்ரென்த்தில் ஒரு கேப் ஏற்பட்டிருக்கு. அதை பூர்த்தி செய்கிறதுக்கு அவசரப்பட்டு சுகோய் 57 வாங்கி நம்ம இந்திய விமானப்படையோட அந்த எதிர்கால திறனை வந்து கேள்விக்குள்ளாக்கி விடக்கூடாது. அதனால தேஜஸ் போர் விமானங்களோட உற்பத்தியை வந்து நாம் அதிகரிக்கலாம், அதை மேம்படுத்தலாம். இந்திய விமானப்படை பலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இடைவெளிகளை நிரப்பக்கூடிய வகையில் எந்த மாதிரியான விஷயங்கள் தேவை அப்படிங்கிறத பார்த்து ஏஎம்சிஏவில் வந்து அதை கொண்டுட்டு வரலாம். அதனால் இந்தியாவுக்கு சுகோய் 57 அப்படிங்கிறது வந்து ஒரு தீர்வாக கண்டிப்பாக இருக்காது, ஒரு ஸ்டாப் கேப்பாகவும் கூட இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க நிபுணர்கள். ஆக சுகோய் 57 வாங்க வேண்டாம், தயவு செய்து உள்நாட்டிலேயே தயாராகக்கூடிய போர் விமானத்தை சீக்கிரமாக ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்து. இருந்தாலும் அது விரைவாக நடந்தால் தான் ஃபைட்டர் ஸ்ட்ரென்த்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கேப்பை வந்து நிரப்ப முடியும். ஆக மொத்தம் ரஷ்யாவோட சுகோய் 57 விமானத்தோடைய ஸ்டெல்த் டெக்னாலஜி சொல்லக்கூடிய அளவில் இல்லை. ஆக அந்த விமானத்தை ஸ்டெல்த் டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாங்குறத விட அதனுடைய மற்ற சிறப்பம்சங்களுக்காக கூட அதை வாங்கலாமே அப்படின்னு கூட சிலர் நினைப்பாங்க. ஏன்னா அதனுடைய சர்வைவபிள் கேப்பபிலிட்டி, ஹெவி பேலோட், டீப் ஸ்ட்ரைக், டாக் ஃபைட் அப்படின்னு பல விஷயங்கள் எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ் தான். அதே நேரத்தில் இவ்வளோ பெரிய தொகையை நாம் போடுறோம், அதில் கண்டிப்பாக ஸ்டெல்த் டெக்னாலஜி இருக்கணும். அதை வந்து உள்நாட்டு தயாரிப்பிலேயே நம்ம அதை வந்து கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் அனைவரும் வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. அவங்களுடைய ஒப்பீனியனாகவும் இதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆக நாம் வந்து சுகோய் 57 வாங்குறது நம்ம இந்திய விமானப்படையுடைய பலத்தை அதிகரிக்குமா, இல்லை அமெரிக்காவுடைய சாய்ஸ் கூட போகலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள். Subscribe to One India and never miss an update. Music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.